டிவிகேல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. எனது என்ன அப்டேட்னா வந்து அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் வந்து நம்ம கட்சியிலேருந்து எந்த நியூஸும் வரல, கட்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்களாம் வந்து நம்மளை வந்து கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். என்ன அப்டேட்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்ல வந்து நம்ம கட்சியோட சின்னத்தை வந்து அறிவிக்க போறோம். அது என்ன சின்னமா இருக்கும்னா வந்து ஒரு 5 சின்னம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து ஒன்று சூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா பஸ்ஸு, விஜய் என்ன போறாங்க பாத்தீங்களா பஸ்ஸு, அந்த பஸ்ஸை ஒரு சென்டிமீட்டர் அந்த பஸ்ஸை கொண்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேன் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த வாட்டர் கேன் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விசில், அதுக்கப்புறம் ஆட்டோ, இந்த மாதிரி ஒரு 5-6 இது வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து எது வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு கரெக்டா தெரியல. அந்த சூஸ் பண்றது வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்ல வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்டேட் வந்திருக்கு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து மகளிருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சின்னம், அது மாதிரி யங்ஸ்டருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஆட்டோவாக இருக்காது. ஏன்னா மகளிருக்கும் இவங்களுக்கும் யங்ஸ்டருக்கும் பிடிச்ச மாதிரி சின்னம் வந்து ஆட்டோவாக இருக்காது. இது மாதிரி வாட்டர் கேனும் அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் பஸ்ஸும் எப்படின்னு தெரில, 2 பேருக்கும் பிடிக்குமான்ட்டு மகளிருக்கும் யங்ஸ்டருக்கும். ஆனால் விசில் வந்து பிடிக்கும்ன்ட்டு எனக்கு தோணுது. விசிலாக தான் இருக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது என்ன சின்னமாக இருக்குன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் வந்து டிவிக்கிலேருந்து சின்னத்தை வந்து அறிவிக்கிறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.